ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் வந்து சொல்ல முடியாமையே தோற்று போகுது, செகண்ட் லவ்வும் சொல்ல முடியாமையே தோற்று போகுது. கடைசியில் வந்துட்டு திடீர்னு ஃபர்ஸ்ட் லவ் பார்த்துட்டு அந்த பொண்ணை தான் நான் சின்சியராக லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகும்போது திருப்பி தோற்று போகுது. ரீசன்ட் டைம்ஸாக படத்தில் வந்துட்டு ஃபன் இருந்து பார்த்துருப்போங்க. ஆனால் படமே ஃபன்னாக வந்தது படம் ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த படம் தான் இதே முரளி. ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் வந்து சொல்ல முடியாமையே தோற்று போகுது, செகண்ட் லவ்வும் சொல்ல முடியாமையே தோற்று போகுது. கடைசியில் வந்துட்டு திடீர்னு ஃபர்ஸ்ட் லவ் பார்த்துட்டு அந்த பொண்ணை தான் நான் சின்சியராக லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகும்போது திருப்பி தோற்று போகுது. அப்புறம் திடீர்னு வந்துட்டு செகண்ட் லவ் வந்துட்டு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அன்னைக்கே என் லவ் வந்துட்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பட் நான் எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோமே ஹீரோ எல்லாத்தையும் வெறுத்துட்டு அவர் போய் கல்யாணம் பண்ண போகிறாரு. ஸோ அந்த கல்யாணமும் தோக்குது. கடைசியில் வந்துட்டு யாரு கூட சேர்ந்தாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிமைனிங் கதையா இருக்கு. ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருக்குது. ஆகாஷ் பாஸ்கரன் சாரை வந்து நான் குறைச்சி மதிப்பிட்டு சொல்ல, அதுக்கு நான் பெரிய சாரியே கேட்டுக்கிறேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துட்டு ஒரு 2 years பேக் ரிலீஸ் ஆகும்போது என்னோட மைண்ட் தாட் என்ன இருந்துச்சுன்னா, சரி அகைன் ஒரு தள்ளி போகாத மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிமாக வந்துட்டு அதிர்பார்க்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பட் அது அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறது, டோட்டலி வந்துட்டு வேறு லெவலாக இருக்குங்க படம். செம்ம ஃபன்ஃபில்லாக இருக்குது. சும்மா நான் சொல்லலை, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குறைய இல்லை இந்த படத்தில். ஒரு விஷுவலைசேஷனு அப்படி இருக்குது. மனுஷன் காசை போட்டு அப்படி கொட்டு வச்சுருக்காப்புல. ரிசர்ச் வந்து நிறைய எடுத்துருக்காப்புல. நான் கொஞ்சம் 2-3 சீன்ஸ்லாம் வந்துட்டு நான் பேக் டு ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் அந்த மாதிரி வந்து நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு படம் செம்மையாக இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து 2 வருஷம் டைம், 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணி ஒர்த்தான ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச்சு, மஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக வந்து இந்த படம் இருந்தே ஆகும் எல்லாத்துக்குமே. ஸோ அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். படத்தில் சின்ன சின்ன லாஜிக் ஹோல்ஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே ஹோல்ஸாக பார்க்கும்போது செம்ம என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான். கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள். எனக்கு பர்சனலாக வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பிடிச்ச படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கேன். காஸ்டியூம்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. அவுட்ஃபிட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஐடியா இருக்குது. ஸோ முடிச்சு நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பை.